ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் விது விட்டுருந்து ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படின்னா சட்டானே இன்ட்ரோ கொடுத்தீங்க, அதுக்கடுத்து ரெட்ரோவில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவர் ஹீரோவை ப்ரொமோட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் ஒன்று இருக்குது. என்ன ரீசன்? ரீசன் இல்லை, என்னென்னா இது வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்டடாக அவர் வந்து ரொம்ப ஆக்சுவலி பேட்டையிலையுமே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருப்பான். இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டையிலே வந்து பாபியோட கேங்கில் வருவான், ரொம்ப சின்ன கேரக்டரு. அதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து இப்போ எனக்கு தெரியுன்றனால வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், நிறையா ட்ரைனிங்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு வான்ற மாதிரி சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது XXXக்கு செட்டானி கேரக்டருக்கு நாங்கள் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி பெரிய ஹீரோலாம் போடலான்ற மாதிரிலாம் பேசி நிறைய ஆடிஷன்லாம் பண்ணோம். பட் ஒரு பாயிண்டில் சரி யாராவது புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து நான் ஆடிஷன் கொடுக்கவான்ற மாதிரி கேட்டேன். அண்ட் தென் ஹி டிட் த ஆடிஷன். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு பயங்கரமான ஒரு உழைப்பையும் கொடுத்து தான் செட்டானி பண்ணான். சேம் வே ரெட்ரோவில் வந்து மைக்கேல் கேரக்டர் ரெட்ரோவில் வந்து மெயின் ஆன்டகனிஸ்ட் பண்ணான். ஹீ இஸ் வெரி வெரி பொட்டென்ஷியல் ஆக்டர் அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது வந்து அவன் கண்டிப்பாக ஒரு ஃப்ளாஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து போய் அதை ஒர்க் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒரு ஆக்டராக வந்து நிற்கணுன்ற மாதிரி நிறையா ஹோம் ஒர்க் பண்ணி வர ஒரு ஆக்டர். அந்த மாதிரி தான் ரத்னாவும் இந்த படத்துக்கு ஆடிஷன் பண்ணி தான் எடுத்தார். அண்ட் டுடே when I'm seeing him on the screen, I'm feeling very very happy. He has done a great job and I think he'll become a good ஒரு நல்ல ஒரு ஹீரோவாக நிறையா நல்ல படங்கள் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த ஃபிலிம் ப்ரீத்தி அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக. இப்போ ரத்னாவாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், லோக்கியாக இருக்கட்டும், ஒரு மாதிரி எல்லாருமே யங் டைம்லேயே வந்து உள்ள ப்ரைமாக வந்தீங்க. இப்போ இன்னும் ப்ரைம் ஃபார்ம்லேயே இருக்கீங்க. இப்போ 29 இயர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் படத்தோட. இப்போ நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன கன்வே பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சொல்லுங்கள்? மெசேஜ் சொல்கிற படம்லாம் இல்லை, இது வந்து மோர் பர்சனல் ஃபிலிம் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வயசை தாண்டி வரும்போது எல்லாருக்குமே ஒரு நம்ம லைஃப் ஒரு 29 வயசு தாண்டி வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு லவ் அப்படின்றது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின்னு, ஒரு செல்ஃப் டிஸ்கவரி, அந்த ஒரு இதெல்லாமே இது இந்த நிறையா கன்ஃபியூஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டு. அதே மாதிரி ரொம்ப கிளியராக கெரியரில் என்ன பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. வாட் தட் லவ் டஸ் டு தெம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வெரி பர்சனலி இன்டென்ஸ் ரொமான்ஸ் ஃபில்ம். ஸோ அதனால இதில் வந்து மெசேஜ் மாதிரிலாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தா எல்லாருமே ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட்? ஒரு படம் ஒன்று முடிச்சிருக்கேன், அது அனௌன்ஸ் பண்ணிட்டு வரும்.